ஹே ஆல் வெல்கம் பேக். இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒன் டே போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் கேப் ஆகிருச்சு நான் ஃப்ரைட் ரைஸ் மேக் பண்ணி. ஸோ ஒன் டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் ஃபாஸ்ட் ஃபுட்டில். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து பேக்கில் அங்கேயே வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணேன். நான் பண்ணதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், மாஸ்டர் பண்ணதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான மசாலா பார்ப்போம். ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், சில்லி பவுடர், சால்ட், சுகர் அண்ட் அஜினோமோட்டோ. அப்புறம் என்னென்ன வெஜ்ஜீஸ்னால் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கேபேஜ், கேப்சிகம், ஸ்லைஸ்டு கேரட், அப்புறம் கேரட் அண்ட் பீன்ஸு கட் பண்ணது. அவ்வளோதான் இந்த வெஜ்ஜீஸ். ப்ளஸ் பாயில்டு பாஸ்மதி ரைஸ், ஃப்ரைடு சிக்கன், சோயா சாஸ். सुरजा भैया, मेरे चैनल के लिए फास्ट फूड स्टाइल फ्राइड राइस वीडियो बनाना है, मैं आके कुक करूँ क्या? हाँ, थैंक यू. ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றினோன்னே ஒரு எக் எடுத்து அப்படியே உடச்சி ஊற்றாமல் அதை அந்த கரண்டியில் போட்டு நல்லா பீட் பண்ணேன். இது மாதிரி பீட் பண்ணி போட்டால் உங்களுக்கு அந்த குவான்டிட்டி நிறைய வர மாதிரி இருக்கும். எக்கு நான் கொஞ்சம் ஃப்ளஃபியாகவும் வேணால் பாருங்களேன். இப்போ இதை பீட் பண்ணி போடுறேன். ஏன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்துட்டு அப்படியே உடச்சி ஊற்றுவாங்க. பட் நான் பீட் பண்ணி போடுறதுனால அதோடய குவான்டிட்டி பாருங்கள் கொஞ்சம் ஃப்ளஃபியாக 2 எக்கு போட்ட மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? ஒரே ஒரு எக்கு போட்டது இப்படி பீட் பண்ணி போடுவோம், ஃப்ளஃபியாகிருச்சு. அதுதான் எக்கு ஃப்ரை ஆனோன்னா ஒரு கை கேரட் அண்ட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தது போடணும். அதே அளவுக்கு முட்டைக்கோஸ் போட்டு அந்த எக்கோட மிக்ஸ் பண்ணணும். ½ ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணேன். அது ஒரு 5 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணது. ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் அது கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணேன். நான் வந்து பெப்பர் இன்றைக்கி ஸ்கிப் பண்ண போகிறேன். அதுக்காக க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு பெப்பர் கொஞ்சம் செட் ஆகலை. ஸோ க்ரீன் சில்லி அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்பைஸ்க்காக. இவ்வளோ தான் வெஜ்ஜீஸ் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு. இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் பீசஸ் ஒரு சிக்கன் ரைஸ்க்கு நான் இப்போ போடுறேன் பாருங்கள். இவ்வளோ தான். இதோட கொஞ்சம் சிக்கனையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜ்ஜீஸோட பாஸ்மதி ரைஸ் பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து 1.5 கரண்டி இதில் போடணும். ஒரு ரைஸ்க்கான மெஷர்மெண்ட் அதுதான். ஒரு ½ இவ்வளோதான் ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கான குவான்டிட்டி. இந்த சிக்கனோட இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியதான். சால்ட் மெஷர்மெண்ட் எப்படின்னா ஒரு 2 ஃபிங்கரில் ஒரு பிஞ்ச் அந்த மாதிரி பிடிச்சி 4 வாட்டி போடணும் ஒரு ரைஸ்க்கு. இந்த மாதிரி 1 2 3 4. மற்ற மசாலாலாம் அப்படியே 3 ஃபிங்கரில் அப்படியே எடுத்து அள்ளி போட வேண்டியதான். நான் பெப்பரை ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக சோயா சாஸ், அவ்வளோதான். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இதை கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுல தான் இந்த டேஸ்ட் வரும். எல்லா ரைஸ்லையும் அந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த ஒயிட்டாக இருந்த ரைஸ் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருச்சு மசாலா. இதை நான் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 4 மினிட்ஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் ரெடி பண்ணுறதை காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த கேரட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக அதையும் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஸ்ப்ரிங் ஆனியன் எங்கள் ஷாப்பில் இல்லை, ஸோ அதை ஆட் பண்ணல. இப்போ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரைட் ரைஸு. பிளேட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஃப்ரைட் ரைஸ் குக்கிங் டைம் வந்து 1.5 to 2 மினிட்ஸ் தான். நான் கொஞ்சம் பொறுமையாக பண்ணேன். 4 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் மாஸ்டர் வந்து 1.5 மினிட்ஸில் பண்ணுவார். அதையும் போஸ்ட் பண்ணுறேன். ஃபைனல் அவுட்புட் உங்களுக்காக
காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மாஸ்டர் செய்கிறதையும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஆல்.